Hi, welcome to my channel. It's Zero to Genius in Commerce and Accountancy classes. 12th Accountancy பார்த்துட்ருக்கோம் Chapter 2 Accounts of Not-for-Profit Organization. இப்போ problem number 5 பார்க்கலாம். From the following information, prepare receipts and payments accounts of Kadalur Kabaddi Association for the year ended 31st March 2019. Right? Opening cash balance. So, opening cash balance na it is to balance brought down. Bank overdraft balance. Bank overdraft na by balance brought down போனும். Overdraft ன்னு சொன்னாவே எப்பவுமே credit sideல போனும் opening balance. Stationery purchase it is payments. Right? Next. Traveling expenses payment. Dividend received it is an receipt. General expenses payment. Admission fees இது கபடி related ஆனது ஒரு organization association definitely admission fees will be a receipt. அதில் நம்ம போய் அது அதில் அந்த அசோசியேஷனில் சேரணும் டெஃபினட்டாக ஒரு அட்மிஷன் ஃபீஸுன்னு இருக்கும், ஒரு நாமினலாக இருக்கும் ஃபீஸு. ஸோ அது வந்து அவங்களுக்கு என்னது ரிசிப்ட். Courier charges payment. Municipal tax paid it is a payment. Interest and bank charges payment. Miscellaneous income சொன்னதால it is a receipt. Upkeep of ground it is a payment, like ground maintain பண்ணுறது அதெல்லாம் payment. Grants from government. So government கிட்டேருந்து வருது உங்களுக்கு காசு, it is nothing but receipt. Telephone charges made it is a payment. Endowment fees receipt. Receipt ன்னு சொன்னால it is a receipt. Next, insurance premium paid it is a payments. Electricity charges paid it's a payment. Closing balance. So close cash balance என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்க, நீங்கள் பேங்க் பேலன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்க் இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இதுதான் இதில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் பார்க்குறது. ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம போர்டில் சால்வ் பண்ணலாம். Receipts and payments account for the year ended 31st March 2019. Debit, credit, receipt rupees, payment rupees. Right? First question part. First is the part in a transaction, opening balance. So now already so the opening balance you should start with to balance brought down, underline cash. So now already so the bank overdraft will get in this here. Question la நம்ம bank draft கொடுத்ததனால நான் cash balance டைரக்ட்டா போட்டுறேன். So suppose வெறும் bank ன்னு கொடுத்திருந்தா இன்னொரு காலம்ல போட்டுருப்பேன். Right? இங்கே next what they said, bank overdraft. So definitely இங்கே தான் வரும். By balance brought down ரெண்டுமே opening balance தான். இங்கே bank overdraft நம்ம மென்ஷன் பண்ணணும் இங்கே OD. So overdraft letter OD O.D 20,000. So 20,000 outer column. இது பேங்க் மட்டும் இருந்தால் இங்கே பேங்க்குன்னு போட்டு ரெண்டு இன்னொரு காலம் போட்டுட்டு அவுட்டர் காலம்னு நான் போட்டிருப்பேன். ஸோ இங்கே கொடுக்காதனால பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுக்கறதுனால அங்கே போட்டு டைரெக்டாக அவுட்டர் காலமில் போட்டேன். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் இஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். பை ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட் எவ்வளோ இருக்குது ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட்? இட் இஸ் 5,200. நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். இது எக்ஸ்பென்சஸ் தான். பை ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்? 1,800. நீங்கள் டெக்ஸ்ட் புக் கிட்ட வச்சுட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். 2 டிவிடெண்ட் ரிசீவ்டு இன்கம். 2 டிவிடெண்ட் ரிசீவ்டு சொன்னதுனால நான் ரிசீப்ட் சைடில் போட்டிருக்கேன். ஸோ அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் 3,000. ரைட்? நெக்ஸ்ட்டு general expenses சொல்லாமல் இங்கே தான். பை ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்? 500. நெக்ஸ்ட்டு அட்மிஷன் ஃபீஸ். நான் ஆல்ரெடி சொல்கிறேன் இது கபடி அசோசியேஷன். ஸோ அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ணுறவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரிசிப்ட். ஸோ அட்மிஷன் ஃபீஸ்னாக்க நம்ம அட்மிஷன் ஃபீஸ் நம்ம கட்ட மாட்டோம், நம்மளுக்கு ரிசீவ் ஆகும் இந்த அசோசியேஷன்ஸில். அதுதான் 2 அட்மிஷன் ஃபீஸ். எவ்வளோ இருக்குது அட்மிஷன் ஃபீஸ்? 4,000. நெக்ஸ்ட் கொரியர் சார்ஜஸ். பை courier charges is a payment. 2,000. Next, municipal tax paid it is a payments. by
municipal tax paid எவ்வளோ இருக்கு 3000. Next, interest and bank charges. So interest and bank charges is an expenses by interest and bank charges. எவ்வளோ 250. Right. Next, miscellaneous income. Miscellaneous income na it's an income. Receipts to miscellaneous income. எவ்வளோ இருக்கு miscellaneous income உங்களுக்கு? It is 350. miscellaneous income na குட்டி ஏதோ இன்கம் குட்டியாக வந்திருக்கும், ஏதோ ஒரு மிஸ்லீனியஸ்னு நம்மளுக்கு தெரியும், ரெக்கார்ட் பண்ண முடியாது. இப்போ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் கீழே வராதெல்லாம் மிஸ்லீனியஸில் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட், upkeep of ground, it is an expenses. Upkeep of ground is an expenses. So buy upkeep of ground. Every upkeep of ground 550. Right. Next, grant from government. Government it is worth. So 2 grants from government. எவ்வளோ இருக்கு grants from government? 12,000. Next, telephone charges paid. It is an expenses by telephone charges. So குட்டியா எழுதுற பிளேஸ்ல telephone charges paid 2,800. Next, endowment fund receipt. Receipt ன்னு சொன்னவே நம்மளுக்கு 2 endowment fund receipts. Endowment fund receipts. Endowment fund receipt எவ்வளோ இருக்கு? 10,000. Next, insurance premium paid. It is an expenses by insurance premium. How much is insurance premium? 2,000. Next, electricity charges. It's an expenses by. So நிறைய expenses தான். By electricity charges. எவ்வளோ electricity charges? 5,000. Okay. Next, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா closing balance. So closing இங்கே opening balance, இங்கே closing balance. So what I'm going to write here? By balance carry down, underline. Right. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ் பேலன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க? 5,000. 1,750. 1,750 கொடுத்துருக்காங்க. ஸோ 1,750. ஓகே, 1,750 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டோட்டல் ஃபுல்லாக இன்க்ளூடிங் க்ளோசிங் பேலன்ஸ் அதுவும் நான் டோட்டல் பண்ணிவிட்டு நான் கீழே வந்து டோட்டல் எழுதுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் வந்து இப்போ நம்ம டோட்டல் பார்க்கலாம். ஸோ இந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 40,350. ஓகே, அந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா you are going to get 44,850. So 44,850. So the ரெண்டு டோட்டல் பார்த்தீங்கன்னா 44,850 தான் பெரிய அமௌண்ட். 44,850 இங்கே 44,850. ஓகே, இங்கே தான் கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது? 44,850 மைனஸ் பண்ணால் 0, 0, 8, 4, 5, 6, 7, 8, 5,
4500 டிஃப்ரென்ஸ் வருது. இந்த 4500 என்ன சொல்லுவாங்கனாக்கா, இந்த சைடில் வந்தால் க்ளோசிங் பேலன்ஸும் இது பேங்க் ஓவர் டிராஃப்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம்னாக்கா, to balance carried down, to balance carried down bank overdraft அப்படின்னு போட்டு 4500 டைரெக்டாக போட்டுருவோம். ஸோ நம்ம இங்கே வந்து இன்னர் காலமில் நம்ம போட்டிருக்கோம், இது வந்து டைரெக்டாக அவுட்டர் காலமில் போடுங்க. ஏன்னா யூ ஹாவ் ஓன்லி ஒன் திங் இன்சைட். அவ்வளோதான், ரைட்? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்மளுக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.